மதுரை நீக்கி பாரு மதுரை நல்லா நீக்கி பாரு மதுரை நீக்கி பாரு மதுரை நல்லா நீக்கி பாரு மதுரை ஹலோ ஹலோ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா? ஏன் பால் பூஜை போறியா? என்ன டைம் ஆச்சுன்ற ஏனே நாடகம் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுவான். வா அது சத்திய சோதனை. இந்த நாடகம் யாரு 5 மணிக்கு சொன்னா கதம்பு நாடகமே 3 நாள்லாம் முடிஞ்சிடும். இந்த நாடகம் அப்படி இல்லைன்னே. என்ன ஆளாளுக்கு வந்து நீங்க வந்து ஒரு குத்தாட்டம் போடுங்களே, மொத்தமா மேடையை காலி பண்ணிட்டு போவான். மலையே மலையே நீ உறங்கு என் படிவாஜ சந்தனமோ என் பாட்டே இருக்கிறது இடுகாடா அந்த எல்லைக்கு அதிகாரி எஜமானைத்தான் வணங்கி பரட்டமுள்ள தாம்படுக்க கலிஜரி பிறகிறதாண்டா உனக்கு நித்திர எங்கலிஜரி காலி முனியனை வணங்கி என் ஆபுதடமாறாமல் நல்லோஜை மங்கிடாமல் நீ காத்தது வடமதுரை ஏ பாண்டி முனி நீ குத்த வச்சது மதுரை மேல மடப்பு நீ கால் வச்சு கை கழுவுன கலங்கடி பொட்டலாம் அந்த கலங்கடி எல்லைய வச்சு ஏ பாண்டி முனி நீ தங்கியிருப்பது கருப்பு ஆயுரணி அந்த கருப்பாயுரணியை விட்டு இறங்குதுடா உன் பொன் குதிரை உன்னை நான் வணங்கி உன் பாதம் தஞ்சம் என்று ஆதி நலையில நம்ம கிளவி ஓடையில இந்த முத்துராமலிங்க தேவர் நகர் நேதாஜி நகரில் உள்ள நம்ம ஜாமிக்கெல்லாம் இங்க மழை வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிளவே மயிலக்கால 2 ஊட்டிய அங்க கனத்த வார ஏத்தி காளியம்மனுக்கு வளர்த்த காரிமாடு 2 போட்டி மதுரை 5 லட்சம் வீதியாம் பியாவதி பட்டணமா அங்க தாளம்பு வாசத்துக்கு நம்ம கிளவே தல்லாகுல ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்க சும்மா கல்லு ரோட்டுக்கும் அத்தீரு வாசத்துக்கு அன்னக்கல்லு ரோட்டுக்கும் என் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிளவே மதுரை கோரிப்பாளைய ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்க சும்மா கல்லு ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளத்துக்கும் திருமுட்டி வீதிக்கும் அங்க அத்தீரு வாசத்துக்கும் அன்னக்கல்லு ரோட்டுக்கும் அங்க பூப்பாரம் தானே அத்தி
ஆண்டிச்சாமிக்கு புள்ள மாட ரெண்ட போட்டியாய் அங்க கணத்த வர ஏத்தி மதுரை ஒத்த கடை வழியில மாட்டு வண்டி வரையில மாடு கிளம்ப மறுக்குது அந்த மின்னத்தங்கால வைக்கத்தாண்டா கூசுது அப்ப நம்ம கிளவே மாட்டு வாழ முறுக்கி 10 நாள் வண்டி கிளம்பல என்னடா வண்டி கிளம்பல இறங்குன்னா பூவாடைக்கு பாண்டி முனி வண்டியை மறைச்சு நிக்கிறேன் அப்ப நம்ம கிளவேன்னு சொன்னானா பூவாடைக்கு இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசுல அனிதினமும் மண்டியிட்டு வணங்குன ராமேஸ்வரத்துல உள்ள என் கருப்பன கனமுடா அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிளம்பி உட்காந்து அட தட்டுடா மாட்டா போவோம் எந்த சாமிக்கும் கருப்பேன் புடி கொடுக்க மாட்டான்டா 1000 பாட்டில் சாராயம் எப்போ 1000 பாட்டில் சாராயம் எப்ப பாண்டி முனிக்கு அடிநாக்கு பத்தாதுடா 3000 பாட்டில் சாராயம் உனக்கு முனி நாக்கு பத்தாதுடா அந்த விழாக்குல நல்ல கம்மாயா உனக்கு கிழக்க வார்த்த பார்வையா என் நிறகுலத்து ஐயனரை வணங்கி உத்தாங்கரையாய் உனக்கு 3 அடி ஊத்து தண்ணியா என் கல்லிசரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் ராமேஸ்வரம் மந்தையில எந்திரி ஒரு அரும்பு குறையாம அசக்காத்து வீசாம நீ அள்ளி கொடுத்த ஜாம்ப ஒரு அசகு விசகு வந்துடாம நீ எரிஞ்ச ஈட்டி வீண் போகனதில்லை ஆளும் இரவிச்சருவா அசையாதடா 18ஆம் படியாம் புளியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் பொல்லாத கருப்பு நீ இடமணிய மேமாட்டு கலப்புதுடா அழகர் கோயில் எல்லையை வச்சு என் கருப்பேன் செங்குதுரே இந்த நல்ல குறியில எனக்கு நாவுதடும் மாறாமல் எனக்கு நல்லோஜை மங்கிடாமல் என்னை என் நாடு ஊராம் பேரு வாங்க வச்சு என் முட்டா கோவர முனியா கொஞ்ச நேரம் வந்துறங்கு உன்னை வணங்கி நான் முன்பாதம் தஞ்சம் என்று நான் முன்பாதம் தஞ்சம் என்று என் குருவே குருவே தஞ்சம் என்று குறிவாக்க ஒரு வயலும் இல்லையா அடே யாரு வர்றாங்களா குறிவாக்க வர்றான்னா இல்லை மலையில் எரிஞ்சவனை அமர்ந்து வர்றா ஓ முகத்துக்கு எதுக்கு இத்த தண்டி மீசை உன்னையே ஜமக்க முடியல மீசை எங்கே ஜமக்க வாப்பா வாப்பா உட்காருப்பா அடந்த மலை காடு அருவிமலை ஜொங்கரம் ஏப்பா வகுத்து கெடுப்பா என்ன ஜாமி வருது நோத்தாவோட ஜாமிட்ட மருதங்குடி மண்ணு கலப்புதுடா மருதங்குடி மருதுடையனரு அந்த தீர்த்த தொட்டிய விட்டு தீர்த்தம் கலப்புதுடா மருதங்குடி வெள்ள குதிரையில வீச்சருவா கையந்தி உன் பாட்டேன்னு சொன்ன வாக்கு மாறலடா மருதுடைய ஐயனாரு இதுக்கு தானே கண்டாலே மேலே போன மேடையில் அரைஞ்சேன் எங்கே கட்டி ஏறி வர்ற சாமி இப்படி ஆடும் என்ன சாமி வெக்கங்கட்ட சாமி எவனாவது இப்படி கொண்டு வருவானாடா பிளாஸ்டிக் அட்டையில் சூடம் பொருதி பொத்து போகும் மருது மணி நான் அரைஞ்சு விடுவேன் மேடை தீ பிடிச்சிரும்டா மேட்டு
காத்தடிக்குது மழை. காத்தடிச்சா மழை பெய்யும்டா, எல்லாத்தையும் டா! பொருத்தி மேல ஓடுவேன். அதை செய்யும் காலாத்துல டூட்டியை முடிக்கிறேன். அதே ஆடல் மல் இருக்கா? சரி சரி. ஏன் ஆடல் மழை இருந்தா அது என்ன இது இப்ப எரிஞ்சு வச்சுன்னா வேற எதுவும் போட முடியாது. நம்ம மட்டும் வெளியில உட்காந்து கொட்டா இல்லாம. நான் எங்களை மட்டும் வெளியில உட்கார விட்டுட்டீங்க. ஆடல் ஏப்பா பொறுதுப்பா வெண்ணமேனே பொறுதுடா. இல்ல நான் எங்க அப்பா அழகு மயன்ல என்ன வேறுதுடா ஏன்டா. ஏன்னா என்ன கூட சரி ரொம்ப சரி 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 கோவிக்கலப்பா கோவில் பொறுதுப்பா. சரி 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 பொறுது பொறுது எங்கடா இங்க ஒருத்தர கூட காணா? பொறுது பொறுது. இவனை வச்சு போறதா இல்ல வேற எவனை வச்சு போறதா? மைக்கை நல்லா இறக்கி வச்சு பேசுப்பா. ஹலோ வாயில வைக்கவா மைக்க? ரொம்ப அரை வாங்கிட்டு இப்போ கிழக்க வந்து ஓட போறேன். கிழக்கு இதா ஏப்பா மூடுப்பா கைப்பா கோடாங்க ஏதாவது தெரியாத கேட்ட பொறுதுடா. அருள் பிடிச்சிடும் உடுக்க வச்சு மண்டையில் உடச்சு போயிடும். உங்ககிட்ட இதுனா இருக்கு செம்புடுக்கு என்கிட்ட ஒரு கரும்புடுக்கு இருக்கு. வச்சு அடிச்சேன் பொறுதுப்பா. முடுக்க காமிய இறச்சி விட்டு போயிடாது. இருங்க இருங்க முதல்ல மதுரை புடிங்கிறேன். நல்லா நல்லா அடிக்குது. நான் இப்போ அட்டையோட சேர்த்து அடிச்சு போடுவேன். ஏன் அப்படி அடிக்கிறீங்க? நீங்க அதை செய்வீங்க, அதை நானா செஞ்சிடுறேன். சரி சுதாரிச்சுக்கிட்டா சரி. ரொம்ப சுதாரிப்போட இருக்கீங்க. போதுமா? போதும். இருங்க மதுரை மாட்டிக்கிறேன். ஏண்டா இது என்னடா மதுரை குடிங்க மாதிரி இருக்க? மாட்டிக்கிறதா? ஆமா மதுரை முளைக்க மாட்டேங்குது. தேசம் தேசம் தமிழ்நாடு. எக்க வைக்க வேணாம்னே. எக்கத்தை வைக்காத. நான் குறி சொல்லவா இல்லை உள்ளவா? உங்க இஷ்டம் அது. குறி உடைக்கிட்டா கால்ச்சி உடைக்கும், உள்ள உடைக்கிட்டா சும்மா வைங்க. நீ மூடு சொல்ல வேணாம். அரைஞ்சு விடுவேன் பணம். அக்கல் மயிர் பண்றியா? வரட்ட முள்ளு பரட்டு முள்ளு கடல்ல கிடைக்காதரா, அங்க மீனு முள்ளுதான் கரட்டுல கிடைக்கும். அதெல்லாம் கமுதி சாயலுடைய பக்கம் தான். அந்த முள்ளு கமுதி பக்கம் நிறைய முள்ளு கிடைக்கும்ப்பா. சாமியை சொல்லி வரேப்பா. என்ன வரட்டு முள்ளுண்டா சொல்லி வருவேன்? சாமி போறது என்னென்னமோ இருக்கு. வரட்டு முள்ளுன்ற கொக்கி முள்ளு என்ன சாமி? ஏலே அந்த காலத்து சொல்லு உனக்கு தெரியாதுடா. ஒக்கம் பிறக்கணும், ஒன்னா பிறக்கணும், நீங்க ஒரு முலாம் பால் உங்கணும். எங்களுக்கு இன்னும் துண்டு போடலடா விழா கமிட்டில இருந்து. நீயும் மட்டும் பகுமானமா துண்டு வாங்கினியே, எனக்கு போட சொல்லிருக்கேன். அப்போ அதை போட்டுங்க சொல்லி காமிப்பேன். நல்ல பெரிய துண்டா போட்டாங்களே. எங்க அப்பா 2 துண்டு வாங்கிட்டு வர சொன்னாரு. அவனை போடலேனே. துண்டை இப்ப போட்டாங்க, இன்னும் போட இப்ப விட்டுட்டு போனா துண்டே போட நேரம் இல்லை கவனிக்கல. அவங்க அந்த ரசிச்சுக்கிட்டே அப்படியே இருந்தாங்க. இப்ப பாங்கலைன்னா அப்புறமேல கொண்டு போயிடுவாங்கடா வீட்டுக்கு. ஏ அப்புறம் எங்க அப்பா என்னைய துண்டை எங்க சதக்கு சதக்குண்டு அடிப்பாருடா. ஏ டியூட்டியில் கரெக்டாக இருக்கேன்னு. நீயும் மட்டும் பகுமானமா துண்டு கொண்டு போக, நான் மட்டும் சும்மா வாடா. நன்றி. எப்படி வாங்க நன்றி சொல்லிருந்தேன். நன்றி எல்லாம் சொல்ல முடியாதுடா. அது நானா கேட்டு வாங்கினது உண்டு. அவங்களா போட்டிருந்தா நன்றி நல்லா சொல்லியிருப்பேன். இது நானா கேட்டு வாங்கினதுக்கு நன்றி சொல்ல முடியாதுடா. நன்றி சொல்லணும்னா அரப்பகல் மோதிரமாடா போட்டாங்க நன்றி சொல்றதுக்கு. ஏ என்னண்ணே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு விட்டேன். அப்புறம் அதுலயே கெடுக்கிறேன். அதுலயே கேட்கல. பொன்னாடைய போத்தி கௌரவப்படுத்திய முத்துராமலிங்க தேவர் நகர், நேதாஜி நகர், தெய்வீக திருமன் உண்ணா முத்துராமலிங்க தேவர் ஐயா வழியில் வந்த வாரிசில் அத்தனை பேத்துக்கு நன்றி சொல்லு. ஏன் உனக்கு போடலையா?
எனக்கு நான் வாங்கிட்டேனே. வாங்கும்போது சொல்லலையா? நான் சொல்லிட்டேனே. அப்புறம் இப்ப வர சொல்ற? உனக்கு சொன்னது தானே நான் சொல்றேன். போட்டா நான் சொல்ல மாட்டேன். என்ன வாய் இல்லை, நானும் ஊமையா? என்னடா இப்படி இருக்க நீ? கொஞ்சம் கூட விவரம் இல்லாம இருக்கு. எழுந்து துண்டு ஓடுறது நீ எதுக்கு நன்றி சொல்ற? நான் வாயில வரல வச்சுக்கிட்டாதுற. என்னடா பேசுற? ஹலோ, ஏப்பா நீங்களும் வந்து பேசுறியா? எங்களுக்கெல்லாம் முன்னாடி ஒருத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் இந்த முத்துராமலிங்கத்தேவர் நேதாஜி நகர் முத்துராமலிங்கத்தேவர் வம்சத்திலிருந்து என்ன செய்யறது பூரா எந்திரிச்சு போயிட்டாங்க. நானும் என்னைக்கு இந்த இளவட்டம் பூரா ஆளுக்கு 100 கொடுப்பாங்க. சும்மாதான் உட்காந்து நான் ஊக்கா வர்றேன்றீங்க, ஸ்டாண்டா வர்றேன்றீங்கல்ல. ஒரு 100 ரூபா கொடுக்குறீங்களாப்பா? தருவாப்பா. ஸ்டாண்டாவா வர்றீங்க? வருவீங்க வாங்க. கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் இந்த முத்துராமலிங்கத்தேவர் வம்சத்தார்களுக்கும் என் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்திய ராமேஸ்வரத்துக்கு என்னை போடவே மாட்டாங்க. கட்டம் நடத்தல. கட்டம் நாடகம் வருஷத்துக்கு 4 நாடகம் 5 நாடகம் நடத்துவாங்க. போட்டதே இல்லை. இப்பதான் என் தம்பி MK ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எனது அன்பு தம்பி காணமங்கலம் முருகன் சார்பாக நன்றி வணக்கம். இவ்வளவு சொல்லியிருக்கேன். ஒத்த துண்டு தான் போட்டிருக்காங்க. அண்ணே துண்டு அண்ணே நம்மகிட்ட இருக்குன்னு 100 துண்டு. சும்மா கேட்கிறேன். அவங்க அன்பு நீ சும்மா தான் கேட்கறேன். நான் தெரியுனே. நான் சும்மாவே கேட்பேன். நீ மட்டும் துண்ட வாங்கிட்டு போவ. நான் மட்டும் கேன பையன். என்னடா எப்படி பேசினாலும் இழிச்சா பையன். இந்த துண்டை வாங்கிட்டு போங்க போ. திருந்த மாட்டேன். வாங்கிட்டு போயிட்டாரு. சாமி நல்லா கூப்பிடுங்க சாமி. மழை வேணும், கருதெல்லாம் விளையணும். இப்போ உனக்கு குறி சொல்றேன்டா. வயக்காடு நடணும், காடு விதைக்கணும். ஏன்டா ராமேஸ்வரத்துல இந்த கடல்லடா வயக்காடு. இங்க வயக்காடு இல்லையா? கடல் தானா? உச்சி வகுந்தெடுத்து பிச்சிப்பூ வச்சகிளி. இது அகராது மயிறு தானே? இது சாமியை கூப்பிட்டு இருக்கேன்டா. என்ன சாமி போய் உச்சி வகுந்தெடுத்து பேனா வாக்க போற? என்ன சாமி? சொல்ல ஒரு சொல்ல வேணாமா? எப்ப அங்க வேற கோடா இங்க இருந்தா கூப்பிடுவாங்க. இந்த கோடா அரே நான் சாமியை அழைச்சு சொல்றேனே. என்ன அழைக்கிற? நீ ஏன் முந்துற? நான் முந்துறேன். ஒரு பாத பிஸ்தா பருப்பு உடஞ்ச கல்லு ஒட்ட வைக்க முடியாது. சாமியை தாண்டா கூப்பிடுற. ஏன்டா சாமிட்ட போய் உடஞ்ச கல்லுன்ற கூலம் என்னமோ முள்ளுன்ற? என்ன சாமி? தம்பி மூக்க தேர்த்து அடிச்சேன்னா அந்த கம்பி உள்ள போய் நாசி அந்துவோம்ப்பா. ஆமா சாமி, மூக்குள்ள சளி இருந்துட்டு வரைய முடியாது. அப்படியே அடிச்சு விடுங்க. நீங்க அடிச்சு விடுறதுல கெட்டிக்காரன்னு சொன்னாங்க. அடிச்சு விடுறீங்களா? எங்க ஊரே பாரு. உடஞ்ச கல்லு ஒண்ணு சேர்க்க அது யாராலும் முடியாது. ஊரை கூட்டி சாமிய சேர்க்க. ஆமா சாமி, ஊரை கூட்டி சாமி செஞ்ச குதிரை 2 போக. இப்படி கூட இங்க கண்டமா செஞ்ச குதிரை போய் 2 போக சொல்றீங்க? குதிரை செய்யறது எவ்வளவு கஷ்டம். சொல்லி வரேன்டா மருதமணி. ரொம்ப ஒண்ணாதரா உன் இடத்துல நடந்தது சொல்லி வரேன். உடஞ்ச குதிரைய ஒட்டு சேர்க்க முடியாம வேற குதிரை செஞ்சிருப்பாங்க. நீ முதல்ல சொல்லி நான் சொல்றதுக்குலாம் நீ ஊம் போடுறான். முளப்பாரி தூக்கும் போது கொட்டடிச்சாங்களாம். என்னை உனக்கு தான் குறி சொல்லி வரேன்டா. எனக்கா முளப்பாரி தூக்கணும்? நான் முளப்பாரி தூக்குவேன். ஆதி காலம் பாட்டையும் போட்டேன் காலத்துல நடந்ததை சொல்லி வரேன். அவங்க நடந்ததவா? நான் என் பொழப்பு கட்டு வந்து அவங்க செத்து போனவங்களுக்கு போய் எதுக்கு சொல்றீங்க? என்ன இப்படி ஏன்னா முன்னோர்கள் அழைச்சா தானே உனக்கு சொல்லுவான். வருவாங்களா? அல்ல ப்ரோ உலக்க இருக்கா? நெல்லு குத்தவா? அரிசி அரைச்சே வச்சிருக்கேன். உனக்கு குறி சொல்லவா? நீ நல்லா இருக்க. என்னப்பா வீடு கட்டுற மாதிரி இத்து போன கூரை அதுங்கப்படுத்துறேன் கோடாங்கி. பாட்டங்காலத்துல அன்னைக்கா இத்து போன கூரையில பெய்யாத மழை வெஞ்சு ஒழுகுதுடா கூரை. இப்படி ஒரு கோடாங்கி உலகத்துல பார்க்க முடியுமா? இத்து போன கூரை மழை வெஞ்சா ஒழுகு உங்க கோடாங்கி. நீங்க என்னப்பா கேட்கன்னு சிரிக்கிறீ? என்ன
ஆதி காலம் பாட்டம் போட்ட காலத்தில் பூராமே சென்ட்ரிங் போட்டா வாழ்ந்தாங்க. என்ன ப்ரோ கூரை ஒழுகுதுன்னு நம்ம கிளவி சேலைய கலட்டுறாடா. அப்ப முண்டமாவளா இருந்திருப்ப. அந்த காலத்துல பாவடை கட்ட மாட்டாங்க. இல்ல இல்ல இதுதான் ஏன்டா ஒளிஞ்ச ஓஜ ஒழுகுன கூரையில் உங்களை போல பிள்ளைய நனைய விடாம சேலைய கலட்டுறாடா கிளவி. சேலைய கலட்டும் போது கிழவனுக்கு எந்திரிச்சு கிழவனை எந்திரிச்சிருப்பான்னு சொன்னேன். கிழவ எந்திரிச்சு அவள் கிழவ எந்திரிச்சு சேலையை பிடிச்சிருப்பான். என்ன ஜாமி நீங்க சொன்னதுக்கு சேலைய கலட்டும் போது நம்ம கிளவி வேட்டிய கலட்டுறான்டா. ஆமா. அப்புறம் அப்புறம் அதான் அதை கலட்டல என்ன அப்ப நாளைக்கு நான் கலட்டணும். கலட்டினாத்தான் தமிழர் பண்பாடு. கூளைய பொத்தி என்ன கேக்குது அப்புறம் ஓயின்ற கூரைய பொத்தி கூரைய உங்களை போல வாரிசுகளை நனைய விடாம தூங்க வைக்கிறாடா. ஆமா தூங்க வச்சாதானே அவங்க. ஏய் மயிர் பண்ண நீ எந்திரிச்சு போடா. ஏலே பாட்டம் போட்டீங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு கதை சொல்லி வரேன். நீ கேளுப்பா, நீ நல்ல வேலை இருக்க, நீ உட்கார. நானா கேட்டு துண்டு வாங்கினா நீயும் கேட்டு வாங்கிக்கடா. ஆனா என்ன இவனுக்கு ஒரு துண்டு போடணும். என்னென்ன துண்டு பிரச்சனை ராமேஸ்வரம் வரைக்கும் போகும் போலயே. இவனுக்கு 2 துண்டா போடுங்கண்ணே. சிமுண்டு மூட பறிச்சுனே மூட்டி இருந்தேன் நல்லா என்கிட்ட குடி சொல்லி. அள்ளி தள்ளுறதுக்கு ஜேஜிபி கொண்டு வா. நன்றி சொல்லு. இருங்க உனக்கு காணிக்க வந்திருக்கு சொல்லிக்கிறேன். எங்க அப்பா மாரந்தை ஆறுமுகம் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்காரு. அள்ளி தள்ளுங்கப்பா. என்ன முத்துராமலிங்கத்தர் வம்சத்துல வந்துட்டு காசு கொடுக்க இப்படி மலைக்கிறீங்களே. அதெல்லாம் சும்மா சொல்லுவேன். நீங்க விருப்பப்பட்டா கொடுங்கன்னு வச்சிருங்க. கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கருங்கடா. கோயில் தான் நேர்ந்து விடாத. அவன் பரவாயில்ல ஒலையவே ரொம்ப இதால. எந்த பெரியப்பா மைய மச்சினே. என்னது? பெரியப்பா மைய மச்சினே. என் தங்கச்சி தான் கொடுத்துருக்கு. எப்படி கூப்பிட்டுக்குருவிய? நான் மச்சான், நான் வந்து அவன் தம்பி. எங்க அப்பா அவங்க அப்பா ஒண்ணா வந்தது. ஏய் விளக்க மாட்ட அடிச்சு போய் உள்ள போங்கடா. இவங்க அப்பாவும் எங்க அம்மா வந்து அப்பா இது பண்ணாங்க. என்னைய கிறுக்கு ஆக்குறாங்க. சொந்தத்துல பொண்ணு எடுத்து இது பண்ணாங்க. சார் போவீங்கண்ணே பேசாரு. இவங்க அப்பா வந்து இவங்க அப்பா வந்து ஹலோ 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 கொஞ்சம் கொஞ்சம் சார். இவங்க அப்பா வந்து சாமி. மூடுங்கடா இருங்கடா. மூடு கோயிலுக்கு கடா நேரம் போது கடா பாயம் போது கொம்பு ஓடியுதுடா. கொம்பு ஓடியாது, கம்புதான் வேலை செய்யும். அந்த பொய்யா ஏழு அடிக்க வரான்டா. ஐயோ சாமியா போடாங்க போடாங்க போடான்றா. போலந்துருண்டா. என் சித்தப்பா மையன் வச்சுனேன்டா நீ. அதனால விடுறேன். 2 பேரும் மெண்டல் பயில தானே. சாமி சரி சரி சரி. யாரு தெரியுமா? யாரு? எங்க அப்பத்தாவோட சின்னத்தா பேரனோட பாட்டு மயன். வண்டியில போகும்போது யோசிச்சு கடல்ல குளிச்சுட்டு வந்து என்னன்னு யோசனை பண்ண. இவனோட
காக்கா கருப்பு கருப்புன்னு தெரியுது. ஏய், பொழந்துருவான். என்ன எங்களை பார்த்தா ஏமா? ஏய், கேனா பூனை மாதிரி இருக்குதா? காக்கா கருப்புன்னு யாரும் தெரியாதா? ஏய், ஏய், சத்தம் போடாதடா. கண்ணு தெரியல முண்டை ஏதாவது தேடிக்கிட்டு இருக்கேன். வாடே வாடே அண்ணே உன் வம்சத்தை சொல்லி வரேன். உனக்கு கொஞ்சம் நீ போறதுக்கண்ணே பேசக்கூடாது. மச்சான், நீ வா மச்சான். ஏய், மச்சான் சொல்லாத, பெரிய மேல போய் என்ன அப்படி பாயிறாங்க? அது நேர்ந்து விட்ட கருங்கடா கருங்கடா. அதுதான் சொல்லுடா. செத்த நேரம் பொறுங்கடா. ஏய், செத்த நேரமா நாங்க சத்த கொடுக்கவா? ஒழுங்கா சொல்லுங்க. குறி கொஞ்ச நேரம் பொறுங்கடா. செத்த நேரம் ஒரு போக்கு. சாமி, இந்த ஏய் சொல்லி வரேன்டா. என்னடா சின்ன இருங்கடா. சாமி, கருங்கடா இருந்துச்சு, இந்த பொறுங்கடா என்ன இருந்துச்சு? உட்காரு தம்பி தம்பி ப்ளீஸ் உட்காருப்பா. உட்கார் மச்சான். நீங்க நடந்ததை சொல்லும் போது ஊம் போடுங்க. ஊம் போறானே. நீங்க ஊன்னு சொல்லுங்கடா. நீங்க வாத்தியார், நாங்க இல்ல சத்த இல்ல நொக்கால ஓடி. சத்த இல்ல. கருங்கடா கொம்பு ஒடிய ஏய், யாவி நேர்ந்து விட்ட கெடா கொம்பு ஓச்சுன்னு கருப்பனுக்கு 101 பாட்டே முடிய கோயிலுக்கு கெடா போகும்போது இது என்னன்னு? வெற்றதுக்கு அருவா இல்ல. அறுவால எல்லாம் போய் வாங்க வேண்டிய சந்தையில நடந்தது கேளு. அருவா இல்லைன்னு விழுத்தாட்டி போட்டா ஆமா விழுத்தாடி போட்டுதானே இது பண்ணுவாங்க. பொங்க பானை தூருல்ல. பொங்க பானைக்கு தூர்ல எல்லாம் எப்படி பொங்க மயிர் நாப்பாங்க? நம்மள கேட போய் ஏய் சாமி அவளை குறை பண்ணுதுடா. இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்பே இல்லை இல்லைடா. சரி தப்பு. பொங்க பானையில தூருல்ல. சரி அங்க பொங்க வைக்கவும் ஆள் இல்ல. மயிர் நானா இருப்பேன். தூரேல என்ன போய் எப்படி மயிர் நானுவேன்? சொல்லி வரேன். பானைய சரி செஞ்சு மாட்டு வண்டியில ஏத்தி வரும்போது மாடு இல்ல. ஆடு செத்துச்சோ. சொல்லி வரேன். ஏய், சொல்லி வரேன். ஆடாவே அவுத்துட்டு போயிட்டாளே நம்ம மாமே. லோகு ஏய் கதை சொல்லி வரேன். அப்படி குறை நடந்திருக்குப்பா. சாமி குறை அதெல்லாம். உண்மை உண்மை உண்மை. மாடு இல்லாம கிழவனும் கிளவியும் அன்றி ஓட்டு இழுக்கிறாங்க. அவன் மாடு ஓட்டுப்பாங்கல்ல. உண்மைதான். வண்டி ஓட்டாத இருப்பாங்க. எங்களுக்கு தெரியாதா? அங்க எத்தனை வீடியோ வச்சிருக்கான். பொங்கப்பானை கொதிக்குது. இங்க பிள்ளை குட்டிலாம் பசியில தவிக்குது. ஏஜாவே, பொங்க பானை கொதிக்கலாம். வண்டி ஓட்டி எடுத்ததுனே கொதிச்சிருக்கா. நீ தான் சரியா உள்ளாதே. சோறு வெந்து வரும்போது அங்க கின்றதுக்கு மண்டவல்ல இல்ல. மண்டவல்ல சோறு கின்றதுக்கு அப்புறம் பொங்கலை கிண்டி ஒரு வழியா இறக்கும் போது பொங்கலுக்கு கும்பிட ஜாமி இல்ல. ஆமா, போயிட்டாரு அவரு. வெள்ளச்சாமி தானே. ரப்பனெல்லாம் பிறங்கோடி ஏக்குறியா. உங்க பங்காளி எல்லாம் ஜாமி கும்பிடுட்டா பகையா தாண்டா வாயிறேன். நாங்க அப்புறம் வழி கொடுக்கணுமா? சண்டை வரத்தான் செய்யறேன். வீடு இடிஞ்சு போச்சு. வீடு இருந்தா கொத்தனார் கூப்பிட வேண்டியானே. இடிஞ்ச வீடு நீங்க கட்டணும்னா கட்டணமா என்ன செய்யணும்? லோன் வாங்கணுமா? அப்ப பாட்டனுக்கு தெம்புள்ள. ஆமா, அவரை அடிச்சடிச்சு ஓடி போனாரு. அஞ்சு மாடு சம்பட்டி அடிச்சுக்காது. ஏன் நீங்க எதை சொன்னாலும் கோவிக்கிறீங்க? வண்டி மாடு அடிச்சடிச்சா ஓடி போனாரு. நான் கோவிக்கலப்பா. அந்த உணர்ச்சியில என்ன உணர்ச்சி? பாட்டன் தான் வீட்டை கட்டலைன்னு சரி நம்ம ஐயா காலத்துல பாட்டையும் சேர்த்து வச்சது ஒருத்தர். இங்க பிடிச்சா ஆனா அப்ப கட்டாத வீட்டு மன அப்ப காட்டு பயிர் இல்ல. இப்ப கட்ட யோகம் வந்துருச்சுடா என் சாமி. அந்த 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 தமிழ் கடைக்கார அம்மா வச்சிருந்தாங்க. அப்ப கட்டுவேன். வீடு கட்ட என்ன செய்யணும்? 5000 5 ஒரு வந்து
மத்தியானம் 50,000க்கு செங்க கல்லு வாங்கன்னு 3 லோடு சல்லி இறக்கணும் சுமந்து கூட 10. நம்ம அப்பா என்ன சொல்லிருக்காரு? எங்க அப்பா படிப்படியா சொல்லிவிட்டாரு. என்ன வார்த்தை வேணுனாலும் சாமி போடாங்க வாயில இருக்காங்க சொன்னார். ஆமா அவன் வாய் இப்ப அடைச்சிருக்குல. வீடு கட்ட டச் பண்ணும். ஓ டச் பண்ணு. ஓகே ஓகே. எத்தனை தேதி டச் பண்ணு? வீடு எத்தனை டச் தானே பண்ணாரு. ஏய் நான் உண்மையாவே சொல்றேன். நீங்க அதட்ட எந்த தேதி கேக்குறீங்க? டச் பண்ணும் போது எலும்பு சம்பளம் 51. கரெக்டா சொல்றியா? இப்பதான் கதைக்கு வராது. எலும்பு சம்பளம் 51. எது கேட்காதீங்களா? சாமி போடாங்க ஊரை விட்டு ஏமாறாங்க. 51. இது 2. இது என்ன இது 2ங்கய்யா? இந்த சாமியில கடுப்பாயிருங்க அப்பனா. நல்லா சாமான் இது 2ன்னா குச்சி 2. குச்சி 2 இல்ல ஒரு துப்பாக்கி 2 குண்டு. நீ எந்த தெரியல வேணாம். நான் வந்து அப்புறம் ஊர்ல வந்து பாக்குறேன். உள்ள உங்க பொண்டாட்டில கூட்டுவாங்க. அவரு அலக்காரில் அவசரம் முடியாது. போங்க கூட்டுவாடா போடா. கூட்டாண்டி வித்துட்டு நாங்க போயிடணுமா இங்க நிக்கணுமா? சூடம் பொறுத்து விட்டு போங்க. போங்கடா. என்ன உரிவாத்து உங்களோட குடும்பனே அகராதி மயில கடைசி வரைக்கும் பிளான் பாடத்தான் படுக்க முடியும். போங்கடா. எங்கண்ணா கேக்குது நான் அப்படி போய் பேசுறீங்க. 2 பேர்த்தி அரைஞ்சு ஒரு போங்கடா. என்னடா என்ன முக்கியமான குழந்தை போன என்ன பேருக்கு அரைக்க முடியல. பொம்பளை விஷயம் கிடைக்குமா? உனக்கு என்ன தெரியும்? அண்ணே இருங்கண்ணே. இல்ல அண்ணே பாடுறேண்ணே. தண்டிகள பேய் வரட்ட கூட்டு வரானா ராமேஸ்வரத்துக்கு பியூட்டி பார்லர் கொண்டு வரானா? இது என்னடா அப்படி வருது? தம்பி ராதாவோட வந்ததுக்கு என்னடா நடக்குது இங்க? இந்த 1 ரூபா கிலோ நடக்கடாய் பிச்சைக்காரன் பூராமே. ஐயோ மண்டையில முட்டுதே. அண்ணன் நடந்து அவசரமா கைவீசி. அண்ணன் நடந்து அவசரமா கைவீசி. தன்னைக்கு போகையில அண்ணன் மொழி உன்னைய சாஞ்சிதான புடிச்சுட்டானே மொழி. அண்ணன் நடந்து அவசரமா கைவீசி. எந்த சாமி அண்ணன் நட பாடுவான்? இவன் போனாடா அப்படி இல்ல. இந்த பாட்டு சாமி பாட்டுல வராது. ஏழை அண்ணன் அண்ணன் தண்ணிக்கு போகும்போது அண்ணன் மொழி பண்ணிட்டு வந்தேன். உடஞ்ச நல்ல ஓட்டுக்குள்ள ஓட்ட நல்ல ஓட்டக்குள்ள. எந்த ஊரோட பேய் வரட்டும் போது இப்படி கம்மு கூட்டு ஊறி விட்டாங்க. அடே உண்மையிலேயே எல்லா வேலை கடுப்பு நம்ம கட்டிப்பிடிக்கிறோம். ரொம்ப பக்கம் நம்மெல்லாம் ரொம்ப எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா பண்ணுவாப்ல. சில்வர் குடமடி சிந்தாம தண்ணியடி. சிலுவர் குடமடி சிந்தாம தண்ணியடி. சில்வர் குடமடி சிந்தாம தண்ணியடி. என்ன உனக்கு வேணும் உள்ள ஏன் உள்ள என்ன உனக்கு வேணும் உள்ள ஏன் உள்ள சொல்லி புள்ள. அதான் உனக்கு என்னடா வேணும்? உன்னை யாராரு பின்தொடர்ந்தா? என்னைய நீ வேன்ல வரும்போது பக்கத்துல உட்காந்து சத்தியமா நீ என்னடா உள்பாவடை கட்டி நெஞ்சு கட்டி குளிக்க போற மாதிரி என்ன பண்ற நீ?
அந்த ரூம் பாய் ரூம் பாயா? நீ வேலை வரும்போது 4 பேர் ஏய் என்ன உள்ள உனக்கு வேணும், ஏய் என்ன உள்ள உனக்கு வேணும், உனக்கு வேணும் ஏய் ஏதோ உள்ள உனக்கு வேணும், உனக்கு வேணும் சொல்லி கொடு சொல்லி கூடு நல்ல பெயர் சொல்ல பெயர் அங்கரமா தங்கரதா என் வயிறரமா வயிறரதா சொல்லி ரெடி சொல்லுகிறே முச்சு முச்சு குட்டி முச்சு குட்டி முச்சு குட்டி. சாமியா ரொம்ப மனசுல அடுத்த பேய் ரொம்ப ஆங்காரமா இருக்கு சாமி. பேயா இல்ல பொட்ட குதிரையா? சாமி ஆங்காரமா இருக்கு சாமி. அது ஆங்கர்ல இருக்கான். ஆங்காரமா இருக்கு சாமி. ஆங்காரமா அதை எடுத்துவாங்க. அத்தி இப்படி ஒரு பேயை நான் பார்த்ததே இல்லையே. முடியெல்லாம் சுட்ட சுட்டையா இருக்கு. சத்தம் போடாதீங்கம்மா. சத்தம் போடாதீங்க. உட்காருமா. சாமி ஜெகன்மோகினி மாதிரியே இருக்கு சாமி. உட்காருமா உட்காருமா. போட புடிச்சியா? சாமி என்ன சொல்றாங்க? தம்பி கரெக்டாந்தி எல்லா வேலையும் பண்ணிட்டு அங்கே போய் என்ன பண்ற வார்ம் பண்றியா? வீடியோ எடுக்கிறாங்க. வாடா. உட்காருமா உட்காருமா உட்காருமா. அம்மா நான் ஒண்ணும் கையல. 3 மணிக்கு புடிச்சு வரணும்னா மதுரை நீக்கி பாரு, மதுரை நல்லா நீக்கி பாரு, மசுர நீக்கி பாரு மசுர நல்ல நீக்கி பாரு மதுரை நல்ல மசுர நல்ல மச்சாம்பாய் உட்காந்து இருக்கான். இந்த வேலையை நிறுத்திட்டேன். அந்த பேய் புரிஞ்சு கேக்குது. எனக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளா இருக்கு. கல்யாணம் ஆகவே மாட்டேங்குது. சரி வாங்க கல்யாணம் கொடுத்துக்கிறேன் சாமி. நீங்க உட்கார்த்தா நான் சேகல சேர்த்து அடிச்சு அங்கே மாதிரி பொட்டவரைக்கு போய் நினைச்சியோ அங்கே போ 2 பேரும் காய்ச்ச பாட்டில் என்னை செக்யூரிட்டி ஆகிட்டு உள்ள வந்து உங்களை போட்டு வந்தா சத்திய சோதனை. எப்ப நீ மூடுப்பா மயிர்மேனே ஏத்தா நீ மதுரை நீக்குத்தா என்னடா சாமி பக்கம் வந்துருக்கீங்களா? என்னடா அந்த கம்மாய் ஆமா எப்படி கிடைக்க என்னடா இது குட்டி நாய் உழப்பன மாதிரி எதிர்க்கிறாமே. நடந்த நல்ல தடப்பாதான் உனக்கு தடப்பாதான் நடந்த நல்ல என் தடப்பாதான் நடந்த நல்ல தடப்பாதான் உனக்கு தடப்பாதான் அதான் உன்னை யாராரு குடிச்சிருக்கா? பக்கமெல்லாம் ஜாயாது அவன் தான் மயத்தை கொடுக்குறாங்க. அப்புறம் ஜாயில நீ சாமியார் மாதிரி பேசுன என்னப்பா பண்ற? மயத்தை கொடுக்குறேன். என்ன வேணும் கேட்க மாட்டீங்களா? என்ன வேணும்? உனக்கு எப்படி எப்படி கேட்குறேன், அப்படி எப்படி நினைக்கிறேன். என்ன வேணும் சொல்லி போடு தங்க ரத்தனமே. எழுதுப்பா. சாமி சாமி கோட்டு ஒரு புள்ளு கோட்டு ஒரு புள்ளு கோடாரி 2 புள்ளு கோற்று கோடாரி இல்லடா கோடிடா. சாமி கோட்டிக்கிறாங்க கோட்டிக்கிறாங்க. காலை இழிச்சு உட்காராம ஒரிக்க உட்காரு. என்னமோ பச்சை மிளகா நிறுத்துறோம் போல பாரு. அது பிடிக்காதா? கோட்டு ஒரு புள்ளு
எழுதி கேட்கடா. பேயில திண்ணி முட்டை திண்ணி போய் சரி வராத. கொண்டு போங்கடா. ஹலோ ப்ரோ மேடம், இது நானும் என்ன சாமியா நினைச்ச? என்னது நீ பொழுத்த அவமானம்னு நீ ஏதாவது சொல்றதுக்கு என்னை பாடா மனசுடா இருங்கடா. இவனுக்கு மண்டையில முடிவுக்காது. போட்டு ஒண்ணு உனக்கு வாங்கித்தாரே 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 போட்டு நல்ல உள்ள வாங்கித்தாரே ஏன் வாங்கித்தாரே வாங்கித்தாரே தருவாயந்தாரே ஒரு உணவு தந்தாரே போட்டு ஒண்ணு தாரே கொழு பிரியாணி ஒண்ணு தாரே போட்டு கொஞ்சம் போடி உன்னை மறைச்சு கட்டவாரே. கோடாக்கி படிக்கட்ட முடிச்சு தாயிலடா. கோடாக்கி புடுக்கிச்சு உடுக்கடிக்க போய் சத்திய சோதனை அவனை உட்கார வேணாதே. உட்காரா. என்ன பேய் படிப்பிட்டேன்? நீ என்ன பண்ண? அவரு மைச்சத்துல ஆபரேட்டர் இருந்தாரு. எப்பா இந்த 2 வெள்ளில பரவரான்னு இருப்பியோ? 2 வெள்ளியும் உள்ள கொண்டு வா, வந்து மறைச்சு கட்டுறேன். 2 பேர் ஐயா யாரும் ரூமுக்கு யாரும் வரமாட்டாங்கல்ல. ஐயா கொடை எத்தனாவது ரூம்? 5 நீங்க வர வேணாம். ஆனா இது அந்த 14 எனக்கு பிடிக்கும். எந்த நேரமும் தக்கலாம். கூட்டு போங்கடா போங்கடா. இந்த வச்சிருக்கேன் இருக்கு. கூட்டு போங்க உனக்கு எல்லா ஜாலியுமே போய் போங்கடா. கொடை எப்படியாவது அனுப்பிடுங்க. கொடை வராது இருக்கு. வர வெள்ளிக்கிழமை உன்னை மறைச்சு கட்டுறேன். போ. ஒத்தடி பாதையில அத்தை மக போக என்னடா அது புது பாப்பா இருக்கு. ஹலோ 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 பசும்பனிலே பிறந்த மகன் கதையை கேளையா. அவர் மனிதனில்லை பழனி மலை முருகன் தானையா. பசும்பனிலே பிறந்த மகன் கதையை கேளையா. அவர் மனிதனிலே மலை முருகன் தானையா. இதை கெட்ட நெஞ்சில் அங்கு ஒட்டடுக்கும் ஒரு பட்டமரம் அது பால் கொடுக்கும். பசும்பனிலே பிறந்த மகன் கதையை கேளையா. அவர் மனிதனில்லை பழனி மலை முருகன் தானையா. இந்திராணி கண்ணமணி பெற்றெடுத்த முத்துமணி. இந்துராணி கண்ணமணி பெற்றெடுத்த முத்துமணி. செம்மரவர் சீமையில கண்டதொரு நாளமணி. மரவாசி மயில கண்டதொரு ஞானமணி. செம்பாண்டி சீமை தேசத்துக்கு ராஜா. தேசத்துக்கு ராஜா. செந்தில்வதி வேந்தன் உன் சிரசில் ரோசா. பசும்பொன்னிலே தங்க பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளையா. அவர் மனிதனில்லை பழனி மலை
இங்கே வீடியோ ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற அவர்தானே தம்பி காடமங்கலம் முருகனும் என் அன்பு தம்பி பாப்பா வசந்த் தம்பி புதுக்கோட்டை நகரில் வசிக்கக்கூடிய காடமங்கலம் முருகன் அவருடைய உதவியாளர் என்னுடைய தம்பி வசந்த் அவர்களுக்கு காடமங்கலம் முருகன் சார்பாக என்னுடைய சார்பாக என் தம்பி வசந்த் அவர்களுக்கு பொன்னாடை ஒத்தி மகிழ்வு. இதுக்கு ஒரு ரெண்டு கொடுங்க, இந்த சீனுக்கு கொடுத்துருங்க. ஆமா, அந்த வேன் டிரைவருக்கு இருந்தா கொடுத்து விடுங்க. நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், நாடு செழிக்க